Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல பைத்தான்ல இருக்க while loop பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ previous sessionல while loopனா என்ன, சோ அதோட process எப்படி நமக்கு work ஆகுது, then வந்து அது எப்படி நம்ம மேக் பண்ணலாம், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருந்தோம். சோ இந்த செஷன்ல while loopோட practice sum தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இப்போ நாம என்ன practice program போட போறோம் அப்படினு பார்த்தோம்னா, சோ odd and even numbers நம்ம print பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு எண்டிங் கொடுப்பேன். ஓகேங்களா? சோ அதுக்குள்ள இருக்க odd numbers எல்லாமே எனக்கு print ஆகணும். அதே மாதிரி எனக்கு even numbers எனக்கு print ஆகணும். ஓகேங்களா? சோ இதுக்கான லாஜிக் என்ன, சோ இதை எப்படி நம்ம while loopல போடலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஒரு கமெண்ட் லைன் மேக் பண்ணிக்கலாம். சோ odd and even. ஓகேங்களா? odd or இல்ல odd and even. ஸோ எல்லா இன்டர் பிட்வீனில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் நமக்கு தெரியும் 1 3 5 7 ஸோ இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகுது. தென் ஈவனாக 2 4 6 அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் அப்படின்றது நமக்கு வாங்கணும், அது நமக்கு தெரியும். ஸோ இப்போ வாங்கிடலாங்களா? ஸோ இப்போ வந்து எஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தென் வந்து ஒரு மெசேஜ் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுன்னா ஸோ என்டர் ஸ்டார்டிங் வேல்யூ, தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ எண்டிங் வேல்யூ வாங்க போகிறோம். ஸோ அதை வந்து அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தென் இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்டர் எண்டிங் வேல்யூ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். எண்டிங் வேல்யூ தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஒயிலில் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எண்டிங்கை விட சின்னதாக இருக்கலாம், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் என்னோடய ப்ராசஸ் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்குமே நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்மளோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது எப்படி வர நம்பரை நம்ம ஆடா ஈவனா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய இடம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ எங்கிட்ட 1ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கமெண்ட் லைன்லேயும் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் மேலே. ஸோ இப்போ இந்த 1 நான் டிவைடட் பை 2ன்னு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ எனக்கு வந்து இங்கே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டிவைட் ஆகாது. ஸோ 0.10 அப்படின்றது நமக்கு அந்த மாதிரி சம்திங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா இப்போ இந்த 1 ஸோ 1ஆல் நம்ம இது செய்ய முடியாது. ஸோ இப்போ வந்து அந்த 2ன்னு மாத்திரம். ஓகேங்களா? ஸோ 2ன்னு மாதிரி எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த 2வை நான் டிவைடட் 2 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ 1ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கே நான் வந்து ரிமைண்டர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ 2ஆல் 2 டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ரிமைண்டர் கீழே எனக்கு 0ன்னு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3யும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 0 வராது. தென் 4. ஓகேங்களா? ஸோ 4ஐ நான் ரிமைண்டர் 2ஆல் ரிமைண்டர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ 2 × 2 4 அப்படின்றது. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா 0 அப்படின்றது எனக்கு ஃபைண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஈவன் நம்பரோட ரிமைண்டர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ ஜீரோஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆட் நம்பர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அது எனக்கு வந்து ரிமைண்டர் 0ன்றது வரல. ஸோ இந்த 2 லாஜிக்ஸ் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு இப்போ நம்ம இங்கே மேக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ while கண்டிஷனுக்குள்ளே ஸோ ஒரு இஃப் நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த இஃப்பில் நான் என்ன ப்ராசஸ் போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூ 2ஆல் மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது, ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 2ஆல் மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது அது ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா அதில் வர எல்லா வேல்யூஸும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிடுவோம். ஸோ even.py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ எதனாலன்னு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் எந்த இன்க்ரிமெண்ட் ப்ராசஸும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ அதாவது 0 ஆணுச்சுன்னா மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆகலை அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒயிலோட ஸ்டேட்மெண்ட்குள்ளே, ஓகேங்களா? ஸோ இஃபுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இஃப்லேருந்து ஒரு டேப் அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னா இந்த இஃபுக்குள்ளே வந்துடும். இதுவே நான் இந்த நேர் லைனில் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஒயிலுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ அசைன்மெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது எஸ் ஈக்குவல் டு எஸ் +1. ஓகேங்களா? ஸோ அதாவது எஸ்ஸோட ஒரு வேல்யூ ஆட் பண்ணி நான் எஸ்டே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதே இந்த மெத்தட்லேயும் நம்மளால் போட முடியும். ஸோ இல்லை அப்படின்னா
அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்துருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே. ஸோ எஸ் அரித்மெட்டிக் ப்ளஸ் தென் பார்த்தோம்னா ஈக்குவல் டு ஸோ 1 அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் தான் எனக்கு ரன் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரன் ஆகுது. ஸோ 2 4 6 8 10 இது எல்லாத்தையும் நம்ம 2ஆல் மாடுலஸ் பண்ணோம், அதாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கீழே என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா எல்லாமே எனக்கு 0 அப்படின்ற வேல்யூ தான் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு வேல்யூஸை பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ வைல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம எதுக்காக இஃப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு ஆடா ஈவனா அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா எனக்கு இது ஈவன். ஓகேங்களா. இதுவே எனக்கு ஒருவேளை 0வா இல்லை அப்படின்னா அது எனக்கு ஆட். ஸோ அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல. ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுக்கும்போது டேப்ஸ் அதாவது இண்டென்ட் ஸ்பேஸை கரெக்டாக கொடுக்கணும். அதாவது ஒயில்க்குள்ளே தான் இஃப் வருது அப்படின்னா டேப் டெஃபினட்டாக நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இஃபுக்குள்ளே தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த டேப் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது எஸ் அதாவது அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ப்ராசஸ் எனக்கு எதுக்கு நடக்குதுன்னு பார்க்கணும்னா இந்த ஒயிலுக்கு உள்ளே வர ப்ராசஸ்க்கு தான் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இப்படி வர இண்டென்ட்டை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ப்ராசஸ் நமக்கு தப்பாக ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈவனுக்கான ப்ராசஸ். ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல நோட் பண்ணிடுறேன். ஸோ ஈவன் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஆட்க்கு போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரே ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஒயில் அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இப்போ நீடடாக இருக்குது அப்படின்னா உள்ள ஒரு இஃபோ ஒரு எல்ஸ் இஃபோ ஸோ நம்ம சம்திங் இந்த மாதிரி நமக்கு நீடடாக இருக்கும்போது நம்ம ப்ரோக்ராமில் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒற்றைப்படை அப்படின்றது. ஸோ அப்படி அந்த ஒற்றைப்படையை நம்ம டிவைட் 2 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாமே ஸோ 0ன்றது கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூவாக தான் கிடைக்கும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ நாட் ஈக்குவல் டு அது 0வாக இருந்தது அப்படின்னா மீதி வர வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ 1லேருந்து 15 வரைக்கும் இருக்க ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. சேம் அதே மாதிரி இப்போ 1லேருந்து ஸோ 20க்குள்ளே இருக்க ஆட் நம்பர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ 1 3லேருந்து எனக்கு அன்டில் 19 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இது எனக்கு ஈவன்கானது. ஸோ இது எனக்கு ஆட்கானது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிவன் நம்பர் ஸ்டார்டிங் டு எண்டிங்கில் இருக்கிற ஆட் ஃபைன் பண்ணுறது, ஸோ ஈவன் ஃபைன் பண்ணுறது. ஸோ இதுதான் நமக்கான லாஜிக் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராமை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.